இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வடகறி ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் வந்து ஒரு 2 hours வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து யூஸ்வலாக வந்து அவிச்சி செய்வாங்க, அப்படி இல்லைன்னா வறுத்து செய்வாங்க. இன்றைக்கி தோசை தவாவில் வந்து நான் அடை மாதிரி செஞ்சு அதை வந்து வடகறி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம அடை மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரே பேட்சில் ரெடி ஆகிடும். கை வச்சு செஞ்சால் கை சுட்டுடுச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போ சைஸில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பெஸ்ட்டாக இருக்குது ஃப்ளாட் பண்ணுறதுக்கு. நம்ம வறுத்த நிறைய ஆயில் யூஸ் ஆகும், ஆனால் இப்படி செஞ்சால் கொஞ்சமாக ஆயிலில் நான் வந்து ரெடி பண்ணிடலாம். இது திருப்பி போடும்போது உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வந்து உதுத்துட்டு தான் நம்ம வடகறி செய்ய போகிறோம். இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. உடஞ்சிடும் போலையே, உள்ள தெரிஞ்சிருக்குன்னா. அடை மாதிரி சுட்டதை வந்து நான் நல்லா உதுத்தோட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சு விட்டு வடகறி ரெடி பண்ண வேண்டியதான். 4 teaspoon ஆயில் ஊற்றி இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இலை, பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 teaspoon. எனக்கு வடகறினா ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய ஹோட்டல்ஸில் அந்த மெனுவே எடுத்துட்டாங்க. சென்னைக்கு ஸ்பெஷலே வந்து இந்த வடகறியும் ஒன்று செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப வருஷமாக நான் இதை ட்ரை பண்ணணும்னு இருந்தேன். பட் ஆனால் சில ரெசிபீஸ்லாம் பார்த்தா ரொம்ப நிறைய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நானும் நினச்சிட்டு இதை செய்யாமல் விட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் பத்தாத மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாய் தூள், 1 spoon தனியாத்தூள், ஒரு 1/4 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் இவ்வளோதான் மசாலாவே. நெக்ஸ்ட்டு உதுத்து வச்சுருக்க வடையை வந்து இந்த சென்ஸ் அந்த கடலைப்பருப்பு வேக வச்சு அடை மாதிரி வச்சுருந்தோம், அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விசில் வைக்கணும். அவ்வளோதான். ஆமாம், ஏன் 3 கிளாஸ் ஊற்றிருக்கானா தண்ணி. இது கடலைப்பருப்பில், அதனால ஊறி நிறையா வருங்கிறதுனால 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கொத்தமல்லி புதினா இருந்தால் கொத்தமல்லி புதினாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிடலாம். உப்பு லைட்டாக எனக்கு இல்லாத மாதிரி இருக்குது. நான் ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். வாவ், சூப்பராக வெந்துருச்சு. இதில் நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம்.
ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக வரும். இப்போ நல்லா திக்காக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பு கூட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு கொதி விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு செக் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது.